வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அதாவது நம்முடைய அடைக்கலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அநாதி என்றால் எல்லையற்ற. பிரியமானவர்களே, முடிவில்லாத அந்த ஜீவனுள்ள தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவனால் அனுகூலமாக மாற்ற முடியும். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இரண்டாவது பகுதியை பாருங்க. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். புயம் என்றால் தோள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கேடகமாக, அரணாக, ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது தோள் மீது நம்மை சுமந்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, சில சிச்சுவேஷன் நிமித்தமாக நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் உங்களை காயப்படுத்திருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போய் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாம நீங்க அங்கேயே துவண்டு நீங்க காணப்படலாம். கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் அந்த கடந்து போக முடியாத சூழ்நிலையில கூட உங்களை தோள் மீது சுமந்து சென்று உங்களை அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அன்பு நிறைந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கென்று உதவிகளை செய்கிறவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த கடினமான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு உதவி செய்வார் என்று நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கடந்து போக முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை தோள் மீது சுமந்து அவருடைய நித்திய பலத்தினால் உங்களை அந்த சூழ்நிலைகளை கடந்து போக பண்ணுவார். மூன்றாவது பகுதியை பாருங்க. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தராகிய தேவன் துரத்தி அவனை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். அப்போ பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தற்காலிகமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நீங்க அதை பார்த்துட்டு நீங்க சோர்ந்து போயிட்டு துவண்டு போய் விடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை துரத்தி அதை அழித்து போடு என்று அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இன்னைக்கு எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆதார வசனம் 46வது சங்கீதம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று? பிரியமானவர்களே, நீங்க ஒரு நண்பனை போல நீங்க கர்த்தரோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. அவர்கிட்ட மனம் விட்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. இல்லை என்றால் உங்கள் தேவைகளை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த குறைகளையும் தேவைகளையும் கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். நமக்கான உதவி மனிதரிடத்திலிருந்து வரவே வராது. அது வெறும் தற்காலிகமாக தான் இருக்கும் வந்தா கூட. ஆனால் நமக்கான உதவி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது என்றால் அது நிரந்தரமானதா இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணாங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை அவங்க சொல்லி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர் ஒருபோதும் அந்த உதவியை சொல்லி காட்டுகிற தேவன் அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பு நிறைந்த தேவன். அன்புக்கு ஒரு ரூபம் இருக்க வேண்டும் என்றால், அன்புக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க அநாதி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பிற மனுஷங்க கிட்டயோ நீங்க உதவிகளை தேடி போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. அவரே உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய வெறுமையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஃபியூச்சரை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயத்தை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு யாரெல்லாம் என்னோட லைஃப் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூக
சமூகத்துல ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தோடு இருங்க. நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்தார், நம்மளை மீட்டு கொண்டார். ஆகவே அவர் நம்மை நடத்துவார். எந்த வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த வழியில் நீங்கள் நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவித்து கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்க. கர்த்தரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் நிறைவேற்றுவார். 90வது சங்கீதம் 1வது வசனம், தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. தாவீது இந்த வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற தலைமுறைக்கும் அவரே அடைக்கலமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய பிதாக்களுக்கும் அவர் தகப்பனாக இருந்தார், நமக்கும் தகப்பனாக இருக்கிறார். நமக்கு பின் வருகிற சந்ததிக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் நமக்கு தான் தெரியாம இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் தேவனாய் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க ஃபியூச்சரை குறிச்சோ உங்க எதிர்காலத்தை குறிச்சோ நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் நிகழ்காலத்திற்கு தேவனாக இருக்கிறார், எதிர்காலத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கிறோம். அநேக எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறதை, நடக்கும் சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல பிரத்யோகமாக பல வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலத்தில் நாம் அவரை கிட்டி சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய், அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க, நீங்க கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி அடைக்கலமாக இருப்பாரோ உங்களுக்கு பின் வருகிற தலைமுறைக்கும் அவர் அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு எவ்விதமாக அடைக்கலமாய் இருக்கிறார், யாருக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆதார வசனம் 9வது சங்கீதம் 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் பரத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக நமக்கு இதை சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் இருக்குது, அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சமாதானமாக இருப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபாஸ்டா போகிற இந்த உலகத்துல நம்ம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு அந்த வேலைகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம சமாதானமா இருக்கிறோமா, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சமாதானமா இருப்பதே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நாம் பாவங்களற பரிசுத்தமாக நம்ம இந்த உலகத்துல சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு. அது மாத்திரமல்ல, இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான சத்துருக்கள் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை மேற்கொண்டு நாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு பொழுதும் அவரை தரிசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல நீங்க அநேக காரியங்கள் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க சமாதானத்தோடு கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் காரியத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கர்த்தரை எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்கை செய்து நிறைவேற்றி கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அடைக்கலமாக, நீங்கள் நம்பும் துருகமாக, கேடகமாக அவர் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள்ல கர்த்தரே உங்களுக்கு தஞ்சமானவர்.
அப்போ உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட போகணும்? மனுஷங்க கிட்ட இல்ல, நீங்க கர்த்தர்கிட்ட வரணும். அவரே உங்களுக்கு தஞ்சமானவர், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. அப்போ பிரியமானவர்களே, உங்க நியாயத்தை கேட்டு நீங்க மனுஷங்க கிட்ட போய் ஒரு நாளும் போய் நிக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கான நியாயத்தை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 69வது சங்கீதம் 29வது வசனம், நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரை நோக்கி விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். அதாவது கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய உள்ளத்தை திறந்து அவர் விண்ணப்பம் வைக்கிறார், அவரை தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவராக இருந்தார். ஆகவே நம்ம கூட எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் நம்ம தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல தாவீது அவருடைய குறைகளை சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். 2வது பகுதியை பாருங்க, தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலை. பிரியமானவர்களே, நம்மை கூட கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இன்றைக்கு இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் உங்களை பிறர் சிறுமைப்படுத்துறாங்களா, குற்றப்படுத்துறாங்களா, காயப்படுத்துறாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரிடத்தில், உங்களுக்காக நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டுகிறவிடத்தில் வந்து நீங்க விண்ணப்பத்தை ஏறிடுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 2வது, எளியவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆதார வசனம் ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கும் தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, ஏழைக்கு அவர் பலனாக இருக்கிறார். 2வது, நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் திடனாக இருக்கிறார், அதாவது அவனை திடப்படுத்துகிறார். 3வது, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருவெள்ளம் போல பிரச்சனைகள் எழும்பி வரலாம், ஆனால் அதை தப்புவிக்க வல்லவர் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். 4வது, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய தேவன் உங்களை விட்டு பிரியாதவராக உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 107வது சங்கீதம் 41வது வசனம், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் எளியவனை சிறுமை நின்று எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அதாவது அவன் வம்சத்தை கர்த்தர் பெருக்குகிறார். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. கேட்கிற வசனத்தை நீங்க வெறும் கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதன்படி கிரியை நடப்பீங்க. விசுவாசிங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஏன் அநேக பேருக்கு அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால் அவங்க விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால் மாத்திரமே. நீங்க இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் எளிமையான சிறுமையான சூழ்நிலைகளிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று வாயின் மூலமாக நீங்க அறிக்கை செய்து அதை உறுதிப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை நினைத்து நீங்க அதை ஆராய்ந்து கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். கடைசியாக, அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலம். ஆதார வசனம் 28வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாய் வாழும் பொழுது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். பிரியமானவர்களே, பரத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து செல்வதற்கு முன்பாக அவர்
அவர் நமக்கென்று நம்முடைய துணையாக கொடுத்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் சகல சத்தியத்தும் குறித்து கண்டித்து போதித்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணுன்றது தெரியாது இல்லையா? வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா, இல்லைனா நேராக நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வழிகளை உறுதிப்படுத்தி நமக்கான வழியை சொல்லி தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் இப்போ ஒரு யங் ஸ்டேஜில் இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கிறீங்க. சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி மூலமாக அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடி உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் இருந்து இது தப்பு இது சரி என்று உங்களுக்கு உணர்த்துவார். பிரியமானவர்களே, வாலிபருக்கு மட்டும்தான் பண்ணுவாரு அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய துணையாக நமக்கென்று கர்த்தராகிய தேவன் கொடுத்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தரே அரணான பலனாக கோட்டையாக பாதுகாப்பாக இருக்கிறார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். யாக்கோபின் தேவனே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். எளியவனுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய பாதுகாப்பின் கரங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் நேரிடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தா கூட அது கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம முடிகளையே எண்ணி வைத்திருக்கிறவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவார். உங்கள் வழியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். அவரே உங்களுக்கு அடைக்கலமாக அரணான கோட்டையாக நீங்கள் நம்பும் கேடகமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒருமனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை முத கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதே இல்லையே தகப்பனே. அப்பா, உம்மை தரிசிக்க மோசே போல உம்மை முகமுகமாய் பார்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஜீவனுள்ள சாட்சியம் உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அணி பாய்ந்தமுடைய கரத்தின் வல்லமையினால் பரம வைத்தியராக தேவன் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 10th 12th பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல ஞாபக சக்தியை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, குழந்தைகள் உம்மார் வருகிற சுதந்திரம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஒலிவாய் மர கன்றுகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பெற்றோருக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கட்டளையிடுகிற பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்கப்பா. ஆசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவர் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில அப்பா விழுந்து போகக்கூடாது தகப்பனே. அப்பா, உம்முடைய சித்தம் செய்யணும்ப்பா. உம்முடைய பிரியமான வழியில நடக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து இயேசுவின் நாமத்தினால் வழி நடத்தி செல்லுங்கப்பா ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்லப்பா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது தகப்பனே. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பழைய
பழைய பாவங்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீர் தயவாய் மன்னிங்க தகப்பனே. ஒரு விசை மன்னிங்கப்பா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சமாதானத்தையே இந்த உலகத்துக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா அந்த சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இப்பொழுதே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. விசுவாசத்தை ஒரு மனதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் கத்தர் சந்திங்கப்பா. எந்த குறைவின்றி அப்பா பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இவ்வுலக வாழ்க்கையில் பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உடைய கிருபையும் உடைய நன்மையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. ஜீவ காலமெல்லாம் தகப்பனே அப்பா பிள்ளைகள் சுகித்து வாழ மன மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகளுக்கு விரோதமாக பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் மனிதர்களை ஏவி அனுப்பலாம் அப்பா. ஆனால் கர்த்தராகிய தேவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருந்து ஆண்டவரே அப்பா நீர் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா முடிவின்றி அப்பா இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. இன்றைக்கே கட்டளையிடுங்க தகப்பனே. இது ஒரு வெற்றியின் நாளாக உடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் ஆண்டவரே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே காத்திருந்த உடைய சமூகத்துல புதுபலனுக்காக அப்பா ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா போதும் ஆண்டவரே, கஷ்டப்பட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே, கண்ணீர் விட்ட நாட்கள் போதும் அப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. இனி நீ அழுது கொண்டிராய் என்று வசனம் சொல்லுகிறதை தகப்பனே. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறதை தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா இரட்டிப்பான மன மகிழ்ச்சி கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் ரட்சிக்கப்படாமல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசி பார்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இன்னும் குடும்பமாக ஆண்டவரே அவர்கள் உம்மை அண்டையில் வந்து கிட்டி சேர்ந்தப்பா ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறதே தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அப்பா அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த இளைப்பாறுதல் தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்பா ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்குங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகளை ஒரு விசை தயவாய் மன்னிங்க. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் தொடுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அப்பா உடைய பிள்ளைகளை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் நாமத்தால் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை அவர்கள் உணர்கிறவர்களாய் மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் புத்தியுள்ள ஸ்திரீயாக புத்திமானாக கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா காத்திருந்தது போதும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தால் நிறைவேற்றுங்கப்பா. திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மணவாட்டி மணவாளனையும் கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் என்ற சிறையிருப்பில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒரு ரூபாய் கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் சுகித்து வாழ அப்பா பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. கூனி குறுகி நின்ற காலம் போதும் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா, விடுதலையோடு ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதிக்க ஜீவனுள்ள சாட்சிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதற்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு மனம் இறங்குங்கப்பா. குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லையாப்பா. இந்த வருடத்திலேயே ஒரு அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் ஒரு மனதாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தராகிய தேவன் தாமே கிருபை செய்யுங்க. இன்னும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. அப்பா, பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேனப்பா. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டப்பா. இப்பொழுதே ஆண்டவரே சுகமளிக்கிற கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கழுகுக்கு ஒற்ற வாழ வயதை கட்டளையிடுங்க. காண்டாமிருகத்திற்கு ஒற்ற பலனை கட்டளையிட்டு நீடி ஆயுள்னால் நன்மையினால் திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில் ஆண்டவரே அவருடைய தேவைகளை கத்தர சந்திங்க தகப்பனே. அற்புதமாய் அதிசயமாய் அப்பா நல்ல ஜாப், நல்ல இன்க்ரிமெண்ட்ல பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று அப்பா தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற இடத்துல ஏற்ற வேளையில நீங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்து அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, அநேக தேவைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர இயேசுவின் நாமத்தால் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரை கட்டளையிட போகிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இன்னும் வெளி தேசத்திலிருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே நீரே அப்பா பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக அப்பா, பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாக அப்பா, கண்மலையாக இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தராகிய தேவன் தாமே பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய வரத்திலும் போக்கிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தீங்கும் இந்த பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.